சொல்லுங்க. ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமையனும் அவருடைய நற்கொண்டிருக்கிற அவருக்கு முழுமையாக இருந்து கொண்டிருக்கிற உறவினர்கள் இங்கே ஒரு வைணவ யமயமாக இங்கு வீற்றிருக்கின்ற போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் வழிபாட்டுக்கும் எதிராக விலகி கொண்டு வீற்றிருக்கின்ற முனைவர் ஜோசப் ஐயங்கார் ஐயா அவர்கள், அவருடன் வருகின்ற அறிஞர்கள் சுரேஷ் அவர்கள், கொடுக்கின்ற ஒவ்வொரு பெரியவர் நாட்டாமை ஐயா அவர்கள், இவர்கள் அனைவரும் நான் வணங்குகிறேன். அவருடைய அறிஞர்கள் சிவமூர்த்தி ஐயா அவர்கள், மடலட்சுமி அனைவரையும் நான் மீண்டும் வணங்குகின்றேன். இந்த குடும்பத்தோடு எனக்கு 40 ஆண்டுகளாக வேலூரில் இருக்கின்ற பொழுது அடிக்கடி அண்ணனுடைய வீட்டுக்கு போவேன். ஐயாவை நான் பார்க்கணும். ஐயா ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க, சில சொற்கள் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அண்ணன் வீட்டில் லட்சுமி வீட்டில் இருந்தாருனாக்கா அவரோட நான் பேசிட்டு வந்துடுவேன், கூப்பிட்டு வந்துடுவேன். ஆனால் அவர் இல்லாத போது அவர் சில சொற்களை சொல்லியிருக்காங்க. அந்த சொற்கள் எனக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற விதத்தில் இருந்திருக்கு. அத்தகைய ஐயா அவர்களுடைய மறைவு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அந்த நினைவு நாளில் பங்கேற்கின்ற சூழல் ஏற்படுவது எண்ணி நான் வருந்தினாலும் கூட, அது ஒரு நல்ல நிகழ்வு இல்லை, வருந்தினாலும் கூட இப்போ இப்படி ஒரு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த வாய்ப்புக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னாக்கா இந்த குடும்பம்ன்றது எப்படின்னாக்கா தந்தை மகற்காற்று நன்றி அமையத்து ஊட்டி இருந்துச்சு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு தந்தை மகனுக்கு செய்கிற நன்றி கத்தூரில் இருக்கின்ற சபையில் ஊட்டி இருந்துச்சு. அதே மாதிரி மகன் தந்தை காட்டுகின்ற உதவி இவருக்கு 86 கோடி சொல்லி சொல்லுவாங்க. அவர் 2 திருக்குறளுக்கும் சான்றாக இருப்பவர்கள் தான் அந்த லட்சுமி அவர்களும் மறைந்திருக்கின்ற அமரர் ஐயா அவர்கள். ஆக இந்த 2 பேரையும் பார்க்கின்ற அவர்களோடு பழகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்து எனக்கு ஒரு பேராக நான் கருதுகிறேன். ஆக அண்ணன் அவர்கள் பல மேடைகளில் தம்முடைய கொடியை கவனித்து கொண்டிருப்பவர், தம்முடைய திறன்களை வெளிக்காட்டி கொண்டிருப்பவர், சில ஆண்டுகளுக்கு முனையப்பட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் மறைந்திருக்கின்ற ஐயா அவர்கள் ஒரு காரணமாக இருந்திருப்பார். அவருடைய அண்ணன் லட்சுமியோட அடிக்கடி பேசியிருப்பார். பேசினீங்க போது ஏதாவது ஒரு விதம் சொல்வார். அம்மாவை பற்றியும் அப்பா பற்றியும் வராமல் அந்த ஒரு பேச்சு உண்மைப்படுத்தாங்க. அந்த அளவுக்கு இருக்கின்ற இந்த குடும்ப நிகழ்வில் பங்கேற்பதற்கு என்னை மனமார்ந்த நன்றியும் வணக்கம் தெரிவிக்கின்றது. ஐயா அவர்கள் வந்திருக்கின்ற வைணவ இமயம் அவரோட அதிக நேரம் பழகின்ற வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் பேசி சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வைணவ ஞாயிறு, ஒரு வைணவ இமயம். அவர் ஏதோ ஒரு உள்ளங்கையில் அடக்கி வைத்திருக்கின்றோமோ ஒரு எண்ணம் இப்போது எனக்கு எழுந்தாலும் கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகெங்கும் இந்த சூரியன் பிரகாசிக்கின்றது. ஐயாவுடைய கருத்துக்காக அவருடைய ஒரு நேரான கருத்து நான் பதிவு எனக்கு சொற்பொழி கிடையாது. இது வந்ததுக்காக அண்ணா ஒரு மரியாதையாக பேச சொல்லியிருக்காங்க. நான் பேச முடியாது, பேச்சு ஐயா அவர்கள் பேசுகிறாங்க. ஒரே ஒரு செய்தி, நம்ம தமிழ் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலக்கிய வரலாறு சொல்லுவாங்க. அந்த இலக்கிய வரலாறு எழுதினவங்கெல்லாம் பெரும்பாலும் சைவர்கள். இந்த சைவர்கள்லாம் இலக்கிய வரலாறு எழுதும்போது அந்த சைவ சமயம் சார்ந்தே இலக்கியங்கள் எழுதுனாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வைணவ இலக்கியங்கள்
வரலாறுல பார்க்கும்போது ஒரு 3 பக்கம் 4 பக்கத்தில் முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போனாக்கா ஆழ்வார்களை பற்றி ஒரு 2 பக்கம் வரும். நம்ம கம்பாராமாயணம் வரும், மகாபாரதம் ஒரு பத்தி வரும், அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சைவ சமயத்தை செய்தி தான் ரொம்ப அதிகம். ஏன் இப்படி சொல்கிறோம்னாக்கா, ஐயா இங்கே தோண்டி இருக்கின்ற வைணவ திலகம் வைணவ சூரியன் ஐயாவுடைய மேலான கவனத்துக்கு சொல்ல வருவது வைணவ மக்களுக்கு மிகவும் ஆழமானது. அவங்க தான் வந்து தமிழை முன்னெடுத்துட்டு போனாங்க இல்லைங்களா. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு மணிப்பிரபாகரனுடைய அதிபர் செய்தி. ஆனால் முழுமையான பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசும் கொண்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு சான்று நம்ம வந்து வைணவத்தை தான் பார்க்க முடியும். இது வந்து இப்போ மறைக்கப்பட்ட வரலாறு நிறைய உண்டு. நான் வந்து இஸ்லாமிய இலக்க வரலாறு படித்தேன். இஸ்லாமியர்கள் இவ்வளோ தொண்டு செய்தார்கள் ரொம்ப வியப்பாக இருந்தது. அதுபோல் வைணவத்தினுடைய துண்டம் வந்து வெளிக்கொள்வதற்கான முயற்சி வந்து ஐயா அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாலாம் ஏதோ யூடியூப்ல சொல்லிட்டாங்கன்னாக்கா அந்த வைணவத்துடைய இலக்க வரலாறு தனியாக எழுதுவதற்கான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதை என்னுடைய கனிவான வேண்டுகோளாக நான் வைத்து ஐயா அவர்களுடன் பேசுவது ஒரு பெருமை, ஐயா அவர்களுடன் மகிழ்ந்து வந்தது ஒரு பெருமை, ஐயாவோடு அமர்ந்திருப்பது ஒரு பெருமை. இத்தகைய பெருமைக்குரியவராக இருக்கின்ற வைணவ இமயம் ஐயா அவர்கள் இங்கே தோன்றியிருக்கின்றார். ஐயாவுடைய முறைகளை செய்யும் அதற்கு இடைவெளியாக அங்கே இருக்க போவது ஐயா அவர்களை மீண்டும் வணங்கி அனைவரையும் சார்ந்த வணங்கி வாய்ப்புக்காக நன்றி கூறி சாகின்றேன். நன்றி.